நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, 2025 வருடத்துல தொடர்ந்து என்ன சம்பவிக்க போகிறது, யாரை நம்புகிறது என்று தெரியாதபடி இருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷமான காரியம், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ப வேண்டும் என்று ஒரு திசை திருப்பம் இது கேட்கிறது மூலமாக உண்டாகும். இவரை நம்பி நான் மோசம் போயிருக்கிறேன் என்று சிந்தியாதபடி, இந்த கூட்டத்தில் போய் நான் மோசம் போயிருக்கிறேன் என்று சிந்தியாதபடி, அங்கேதான் போவேன், தொடர்ந்து அப்படித்தான் போவேன் அப்படி என்று சொல்லி சிந்தியாதபடி இருக்கிறவர்களுக்கு அது பிரயோஜனப்படாது. பிரியமானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம சும்மா ஏதோ சொல்லிக்கிறோம். அந்த அமைச்சர்கள் வந்தார்கள், நான் அப்படி செய்வேன் என்று சொன்னார்கள், இதை இப்படி செய்வேன் என்று சொன்னார்கள், ஓட்டு கேட்டார்கள், அந்த பதவிக்கு வந்த ஒருபாடு எதையுமே செய்யவில்லை என்று சொல்லி அவர்களை நாம் எவ்வளவு ஏளனமாய் நாம் பேசிவிடுகிறோம். ஆனால் இந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாரே, இப்படி வாழ்க்கையில் நடக்கவில்லையே, அப்படியானால் ஏன் நடக்கவில்லை என்று என்னைக்காக நாம் சிந்திக்கிறோமா? பிரியமானவர்களே, யோசிக்கிறதே இல்லை. பிரியமானவர்களே, அப்படியே நம்பிக்கொண்டே போனால் என்ன? இப்படியே நம்பிக்கொண்டே போனால் முடிவு கல்லறை வரையிலும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஐயா, கடந்த வருடம் வாக்குத்தத்த வார்த்தையை எனக்கு தந்தீர்கள், அதுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தை என்று சொல்லி பத்திரமாக என்னுடைய வீட்டில நான் மாட்டி வைத்திருந்தேன். இந்த வருடம் கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம், நான் வாளாய் இருக்கிறேன், என் ஆண்டவர் வாளாய் இல்லாதபடி என்னை தலையாய் மாற்றப் போகிறார். அப்படி என்று சொன்னால் கீழே இருந்து மேலே உயர்த்த போகிறார். வருடம் முழுவதும் காத்திருந்தேன், உயர்த்தப்படவில்லையே. ஐயா, இந்த ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். வருகிற வருட வாக்குத்தத்தம் என்ன? இஸ்ரவேலே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து பெரிய வெற்றிகளை தருவேன். அடுத்த வருடம் போய் நம்ம கேட்கணும், பெரிய வெற்றிகளை தருவேன் என்று சொல்லி எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தீர்களே, நிறைவு என்ன என்று நாம் கேட்கலாம். இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதபடி எப்படியோ போய்கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் போய்கொண்டிருப்போமானால் பிரியமானவர்களே, அர்த்தமில்லாத வாழ்க்கையை விடுகிறது. அதை யோசிப்போ சிந்திப்போ கர்த்தர் நடத்துவார். சகையை பற்றி பார்க்கலாம். இந்த 19 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10 வசனங்களை நாம் வாசித்தோம். சகை மிகப்பெரிய ஒரு பணக்காரன். இந்த பணக்காரன் படித்தவன், உயர் அதிகாரி, தன்னை மறந்து ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்தான். கர்த்தராகிய தேவன் தன்னை காண வேண்டும் என்கிற ஆசையோடு கூட அவன் அப்படி ஏறி இருக்கிறதை அறிந்து அந்த இடத்தில் வந்து யாரும் சொல்லவில்லை. மரத்தில் ஒருவன் இருக்கிறான், மேலே பாருங்கள், அங்கே ஒளித்துக் கொண்டிருக்கிறான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சகையை அறிந்திருந்தவராய், அந்த சகையை பார்க்க விருப்பம் உள்ளவராய், அந்த சகையை ரட்சிக்க விருப்பம் உள்ளவராய், அந்த சகையுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று மிகுந்த ஆவல் உள்ளவராய் அவனை இறங்கி வா என்று கூப்பிட்டார் என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். இந்த சகையிடத்தில் வரி வசூலிக்கிறவர்கள் வேலை செய்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் இவர் தலைவராயிருந்தார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. 19 அதிகாரம் 2வது வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யமாயிருந்த சகை, ஆயக்காரருக்கு தலைவன் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன். அப்படியானால் இந்த லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். இந்த ஆயக்காரருக்கு தலைவன், இந்த ஆயக்காரருக்கு தலைவனாயிருக்கிற இந்த சகி தன் உடன் வரி வசூலிக்கிறவர்களை கவனித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறதை அவன் பார்த்தானாம். என்ன மாற்றம்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமுள்ள ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. இவர்கள் யாரிடத்துல ஞானஸ்நானம் பெற சென்றார்கள் என்று நாம் வாசித்தோம். யோவான் ஸ்நானத்திலே ஞானஸ்நானம் பெறும்படியாக அவர்கள் சென்றார்கள். சென்றவர்கள் யார்? வரி வசூலிக்கிறவர்கள். இவர்களுக்கு தலைவர் யார்? சகையு. வரி வசூலித்து எங்கே கொண்டு அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் கொடுப்பார்கள்?
இந்த சகைவிடத்துல. இப்பொழுது யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்நானம் பெற போகும் பொழுது தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானத்தில் மனந்திருப்பதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படி போன்ற ஒரு அனுபவத்தின் பாதையில் யோவான் ஸ்நானத்தில் இந்த வரி வசூலிக்கிறவர்கள் கேட்கிறார்கள், ஐயா இதற்கு பின்பு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி தொடர வேண்டும்? அப்பொழுது யோவான் ஸ்நானன் சொல்கிறார், அதிகமான ஒரு வரியை யாரிடத்திலும் பெறாதிருங்கள். குறிப்பிடப்பட்ட வரி, நியாயமான வரி, இவ்வளவுதான் என்கிற வரியை தவிர அதிகமான வரி ஒன்றும் நீங்கள் வாங்காதிருங்கள். நியாயமானபடி நீங்கள் நியாயமான வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானனுடைய ஆலோசனை அவர்கள் பெற்றார்கள். ஆனபடினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த யோவான் ஸ்நானத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட இவருடைய வாழ்க்கையானது ஒரு பெரிய மாற்றத்திற்குள் வந்ததை சகைவு பார்த்தார். கேட்டிருக்க மாட்டான் என்று நினைக்கிறீர்களா? சகைவு என்ன உங்களுடைய வாழ்க்கை இப்படி மாற்றப்பட்டிருக்கிறதே? அவர்கள் சகைவிடத்தில் சொல்ல அவன் கேள்விப்பட்டிருக்கணும், நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பார். அவர்கள் சொல்லுகிறார்கள், மேசியா வரப்போகிறார் 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 என்று காத்திருக்கிறோமே, அவர் வருகை மிகவும் சமீபம் என்று சொல்லி ஒருவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்திலே, உடைய இல்லத்திலே, உடைய வாழ்க்கையில அவர் வர வேண்டும் என்று சொன்னால் உடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். மேடானவைகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும், தாழ்த்தப்பட்டவைகள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும், கரடு முரடானவைகள் எல்லாம் செவ்வையாக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று அவர் பிரசங்கிக்கிறார். இந்த மாற்றத்திற்குள்ளாக நீங்கள் மனந்திரும்பது கேட்ட ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உள்ளத்தில் வருவார். அவர் பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்கு ஒரு ஞானஸ்தானமும் கொடுப்பார். பரிசுத்த ஆவியின் வல்லமையின் ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். பாவ மன்னிப்பு கண்டு ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள், பாவ மன்னிப்பு பெறுகிறீர்கள். திரும்பவும் பாவ வாழ்க்கை வாழக்கூடாதபடி ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அவர் உங்களை நடத்துவார். அவரே உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியா என்று சொல்லி தெளிவாக பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லி இருப்பார்கள். யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நான் நிச்சயமா சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, தனக்கு கீழாக வேலை செய்தவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்து யோவான் பிரசங்கத்தை கேட்டு சகையை சிந்தனை செய்து கொண்டிருக்கிற பொழுது இன்னும் ஒரு காரியத்தை இந்த சகையுக்கு அவருடையவர்கள், அதாவது அவளுக்கு கீழே வேலை செய்த வரி வசூலிக்கிறவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். பிரியமானவர்களே, இந்த சகை மிகப்பெரிய ஒரு பணக்காரன். இங்கே நாம் வாசிக்கிறோம், சகையை போல ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லோருமே நாம் சாகாதபடி வாழ வேண்டும் என்று தான் நாம் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, எப்போதும் நித்தியமாய் நான் ஜீவனோடு இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ உனக்குள்ளதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா. அப்படி என்னை பின்பற்றி வந்தாயனால் நீ நிச்சயமாகவே நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாய். ஆனால் இந்த பணக்காரன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தான், பெரிய பணக்காரனாயிருந்தான். சகையுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரு திகில் உண்டாயிருக்கும். தானும் ஒரு பெரிய பணக்காரன். ஒரு பணக்காரனுடன் கர்த்தர் இயேசு என்ன பேசினார்? உனக்குள்ளதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றுவான்.
இந்த பணக்காரன் தேய்த்து குழம்பி அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்ட கேள்விக்கு நல்ல ஆலோசனை, நல்ல பதிலை பெற்றுக்கொண்டாலும் அவரை பின்பற்றக்கூடாதவனாக, தன்னை மாற்றிக்கொண்டவனாக அவரை விட்டு விலகி போனான். இதை குறித்து சைகளிடத்தில் அவனுடைய உடன் வரி வசூலிக்கிறவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், பணக்காரன் பரலோகத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளை ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ள நுழையிறது எளிது. ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ள நுழைந்தாலும் இந்த பணக்காரன் பரலோகத்துக்குள்ள போறது அரிது. நாம் தப்பாக எண்ணிவிடக்கூடாதபடி அதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறது நாம் கேட்டது இருந்திருக்கிறோம். என்ன என்று சொன்னால், எருசலேமிலே ஊசியின் வாயில் என்று சொல்லக்கூடிய, ஊசி வாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். மக்கள் எல்லாம் அந்த பாதைக்கு போவார்கள். வச்சுக்கொள்ளாமே, நம்ம ஒரு சில ஊர்களில் அப்படி ஆர்ச் இருக்கும். நுழைவாயில் அது ஆர்ச் மாதிரி இருக்கும். அந்த நுழைவாயில சர்வசாதாரணமா எல்லாரும் போய் வரக்கூடிய ஒரு நுழைவாயில். அதுபோல ஒரு குறிப்பிடப்பட்ட இடத்துல அந்த எருசலேமில் ஒரு நுழைவாயில். அந்த நுழைவாயில் எப்படிப்பட்ட ஒரு நுழைவாயில் என்று சொன்னால், ஒட்டகத்தில் பயணம் வருகிறவர்கள் நிச்சயமாக அந்த நுழைவாயிலுக்குள் அந்த ஒட்டகத்தின் மேலிருந்து அவர்கள் அந்த பக்கம் வர முடியாது. ஆனால் அவர்கள் இறங்கி விடுவார்கள். ஒட்டகத்தை அப்படியே அந்த பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முடியாத காரியம். அந்த முதுகு பகுதியானது அது தடுத்து விடும். ஒட்டகம் அந்த பக்கம் வராது. அப்படின்னா என்ன செய்யணும்? ஒட்டகத்தை கீழே உட்கார வச்சு அதை குனிய வச்சு மெதுவாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பக்கம் கொண்டு வர வேண்டும். இப்படி கொண்டு வந்தால் ஒட்டகத்தை கொண்டு வந்து விடலாம். நம்முடைய ஆண்டவர் அதை சுட்டி காண்பித்தது தான் இந்த ஊமை கதையை சொன்னாராம். அப்போ நம்முடைய இயேசு என்ன சொன்னார்? ஊசியின் காதிலே ஒட்டகம் வேண்டுமானால் நுழைந்து விடலாம். ஆனால் பணக்காரன் என்கிறவன் பரலோராட்சியத்தில் நுழைவது அது முடியாத காரியம். ஆனாலும் பணக்காரனால் இது முடியாததுதான், தேவனால் முடியாததல்ல. நான் சொல்லுகிறதை கேட்டு தன் நம்பிக்கையெல்லாம் பணத்தின் மேலும் சொத்தின் மேலும் சுகத்தின் மேலும் வைத்திருக்கிற ஒரு மனிதன் நான் சொல்லுறதை கேட்டு தன் மனதை மாற்றி நம்பிக்கையெல்லாம் பரலோகத்துக்கு போவதற்கு பரலோகத்தின் தேவன் மீது தன் நம்பிக்கையை மாற்றிக்கொள்வானால், நான் சொல்வதை அவன் கேட்பானால் பரலோகத்தின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது கஷ்டமான காரியம் அல்ல. அதனால பிள்ளைகளே, நான் அவனுக்கு சரியான ஆலோசனையை தான் நான் சொன்னேன். அவனோ பணத்தின் மீது பற்றுதல் உள்ளவனாய் அதை விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலையில், தன்னை மாற்றக்கூடாத ஒரு நிலையில் தன்னை மறந்தவனாய், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவனாய் போய்விட்டான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் யோசிப்போம் பிரியமானவர்களே.